அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு திருமணத்திற்கு பிறகு உயர்வு பெறும் ஜாதகம் எப்படி இருக்கும். பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் 7ஆம் பாவகம் என்பது மனைவி, கூட்டாளி, மனைவியின் நிலை, இது போன்ற விஷயங்களை 7ஆம் இடத்தை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக திருமணத்திற்கு பிறகு ஒரு சில தம்பதியர் திருமணத்திற்கு முன்பு பல்வேறு விதமான பொருளாதார கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு திடீரென அவர்களின் செல்வ நிலை சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு மிக பெரும் வளர்ச்சியை எட்டிவிடுவார்கள். அவர்களது ஜாதகத்தில் கிரக நிலை எவ்வாறு இருக்கும் அல்லது உங்களது ஜாதகத்தில் எவ்வாறு கிரக நிலை அமைந்தால் திருமணத்திற்கு பிறகு மிக பெரும் செல்வ சேர்க்கை ஏற்படும் என்பது பற்றி இன்று நாம் பார்க்கலாம். எந்த ஒரு லக்னத்திற்கும் 7ஆம் பாவாதிபதி 2ஆம் அதிபதியோடு இணைந்திருந்தாலும் அல்லது 7ஆம் பாவாதிபதி லக்னத்திற்கு 11இல் அமர்ந்திருந்தாலும் ஜாதகர் திருமணத்திற்கு பிறகு பொருளாதாரத்தில் மிக பெரும் ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்வை எட்டுவார். 7ஆம் பாவாதிபதி 2 9 5 11 இணைவது மிகவும் சிறப்பு. 7ஆம் பாவாதிபதி குருவின் இணைவோ குருவின் தொடர்போ பெற்றிருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு பொருளாதார நிலைமை மிக பெரும் அளவில் உயர்கின்ற ஒரு பாக்கியம் என்பது கிடைக்கும். 7ஆம் பாவாதிபதி சுக்கிரனோடோ குருவோடோ தொடர்பை பெற்றாலும் அல்லது 7-11ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஜாதகர் திருமண வாழ்க்கைக்கு பிறகு மிக பெரும் பொருளாதார உச்சத்தை எட்டுவார். எனவே ஒருவரின் ஜாதகத்தில் எந்த ஒரு லக்னத்திற்கும் இரண்டாம் அதிபதியாக வருகின்ற சுக்கிரனோடு 7ஆம் அதிபதி இணைகின்ற பட்சத்திலும் ஜாதகர் திருமணத்திற்கு பிறகு செல்வ செழிப்பு நிச்சயமாக ஏற்படும். எனவே லக்ன யோகாதிபதிகளோடு 7ஆம் அதிபதி இணைகின்ற பட்சத்தில் 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியோடு கூடினாலும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஜாதகர் சொத்து, சுகம், பொருளாதாரம், செல்வ சேர்க்கை இது போன்ற சுபபலன்கள் கட்டாயம் ஏற்படும். கன்னிலக்னக்காரர்களுக்கு 4-7 குரு இங்கு சுக்கிரனோடு இணைந்திருந்தாலும் ஜாதகர் மனைவியால் தனம், மனைவியால் ஐஸ்வர்யம், மனைவியால் பொருளாதார உயர்வு இது போன்ற அனைத்து சுப விஷயங்களும் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். எனவே திருமண வாழ்க்கைக்கு பிறகு சில நிலைகளில் கிரகங்கள் இவ்வாறு அமைந்துவிட்டால் ஜாதகர் மனைவியால் அத்தனை செல்வங்களையும் பெறுவார் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.